அன்பான தெய்வ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். வாசிக்க கேட்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தினுடைய அஸ்திபாரத்தை நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். அது என்னது? இப்போ நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு ஆவிக்குரிய ரீதியில் இணைக்கப்பட்டு அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலே நாமும் பங்கெடுத்து அதன் மூலம் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நாம் ஒரு புது சிருஷ்டிகளாய் மாற்றப்பட்டு பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, கிறிஸ்துவுக்குள் ஒரு புது மனுஷனாய் நாம் இருக்கிறோம் என்ற அந்த அஸ்திபார சத்தியத்தின் மேல்தான் நாம் பரிசுத்தமாக்கப்படுதலின் சத்தியம் அந்த அஸ்திபாரத்தின் மேல்தான் நிற்கிறது என்று சொல்லி நாம் கடந்த 3 வாரங்களாக ரொம்ப தெளிவாக பார்த்து முடித்தோம். இந்த வாரத்திலிருந்து நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் மாறியாச்சு. பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயிடுச்சு. நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு அவருடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலில் பங்கெடுத்து நாம் இப்படியாக அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இப்பொழுது நாம் இருக்கிறோம். தேவ சாயலாய் ஒரு புது மனுஷனாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்துட்டோம். இப்போது இந்த நமக்குள் ஏற்பட்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய மாற்றத்தை எப்படி நடைமுறை வாழ்க்கையிலே அனுபவிப்பது, எப்படி நடைமுறை வாழ்விலே கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக எப்படி வாழ்வது என்பதை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இந்த வாரத்திலிருந்து என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது மனுஷனாக நம்முடைய நடக்கையிலே நாம் நடக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுவதற்கு 3 காரியங்களை இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் நமக்கு என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. 3 படிகளை இந்த நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாய் நடப்பதற்கு 3 படிகளை இந்த ரோமர் 6 என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. அது என்னது? முதலாவது காரியம், நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு இப்படியாக கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலின் மூலம் எனக்குள்ளே ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்ற சத்தியத்தை நாம் அறிந்தவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இதுதான் பாருங்க, நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் நம்முடைய நடக்கையிலே நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுவதற்கு இதுதான் முதல் திறவுகோல். பாருங்க, முதல் படி இதுதான். நாம் இப்படியாக எனக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்ற சத்தியத்தை நான் ஆழமாக என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். இது முதல் படி. 2வது, இந்த கிறிஸ்துவுக்குள் நமக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டாச்சு. இப்போது அறிந்து கொண்ட அந்த சத்தியத்தின்படி நம்முடைய மனதின் எண்ணங்களை என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த சத்தியத்தின்படி இனி சிந்திக்கிறவர்களாய், எண்ணுகிறவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அது 2வது படி. 3வது படி என்னது? இப்போ சத்தியத்தை அறிஞ்சாச்சு, மனதின் எண்ணங்களிலே அதன்படி சிந்திக்க ஆரம்பித்தாச்சு, எண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போது நான் எந்த சத்தியத்தை அறிந்து கொண்டேனோ, இப்போ கிறிஸ்துவுக்குள் புது மனுஷனாக இருக்கிறேன், பழைய பாவ மனுஷனுக்கு மறிச்சாச்சு,
இப்போ நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி நான் மனதில் எண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ நான் மனதில் சிந்திக்கிற அந்த எண்ணங்களின்படி என் சரீரத்திலே நான் நடப்பதற்கு என் சரீரத்தின் அவயங்களை என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாய் வாழ்வதற்கு வேதம் கற்றுக் கொடுக்கிற 3 படிகளாக என்ன செய்கிறது இருக்கிறது. மறுபடியும் இந்த 3 காரியத்தை சொல்கிறேன். முதல் இது சத்தியத்தை அறிந்து கொள்ளுதல். 2வது அறிந்து கொண்ட சத்தியத்தின்படி எண்ணுவது அல்லது சிந்திப்பது. 3வது நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி எண்ணுகிற எண்ணத்தின்படி நடப்பதற்கு நம்முடைய சரீரத்தின் அவயங்களை ஒப்பு கொடுத்தல். இந்த 3 தான் பாருங்க வேதம் இந்த ரோமர் 6 நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் நடப்பதற்கு வேதம் கற்றுக் கொடுக்கிற 3 படிகளாக 3 காரியங்களாக என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்கள். இதை நம்ம வாசித்து விட்டு இந்த நாளிலே இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுதல் என்ற அந்த முதல் படியை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆழமாக கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 3 காரியங்களும் இந்த அதிகாரத்தில் எங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள் பிள்ளைகளே. முதலாவது நாம் வாசிக்க கேட்ட ரோமர் 6:6 கடைசி பின்பகுதியை மட்டும் வாசிக்க கேட்கலாம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்போ பாருங்க, இங்கே வேதம் ஒரு காரியத்தை நாம் அறிய வேண்டும்னு சொல்லுது பாருங்க. நம்முடைய பழைய மனுஷன் அவரோடைய கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அந்த அறிந்து கொள்ளணுங்கிற வார்த்தையை கவனிங்க. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தில் வர்றது மட்டும் இல்லை, 3வது வசனத்தின் பின்பகுதியிலும் வருது பாருங்க. வாசிக்க கேட்கலாம். 3வது வசனத்தின் பின்பகுதி, அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ பாருங்க, இங்கே திரும்பவும் சொல்கிறாரு, பவுல் மூலமாக ஆவியானவர் சொல்கிறாரு, எப்பா இந்த சத்தியத்தை நீ அறிந்து கொள்ளாமல் இருக்கிறியா? நீ அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்கள், நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாய் வாழ்வதற்கு சத்தியத்தை நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய மாற்றத்தை குறித்த சத்தியத்தின் அறிவை நம்ம எப்படி தெளிவாக தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பாருங்கள் ஆவியானவர் எவ்வளோ அழுத்தி சொல்கிறார் பாருங்கள். 3வது வசனத்தில் சொல்கிறாரு, 6வது வசனத்தில் சொல்கிறாரு, திரும்ப 9வது வசனத்தின் முன்பகுதியில் திரும்ப அதே காரியத்தை சொல்கிறார் பாருங்க. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை அறிந்திருக்கிறோம். பாருங்க, அறிந்திருக்கிறோம். திரும்பவும் அதே வார்த்தை வருது. நீங்கள் இந்த சத்தியத்தை அறியணும் அப்படின்னு ஆவியானவர் சொல்கிறார் பாருங்க. அப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நாம் பரிசுத்தவான்களாய் வாழ்வதற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் படி என்னவென்றால், முதல்ல நான் கிறிஸ்துவுக்குள் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறேன் என்ற சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். இந்த 3 இடத்துல சொல்லுது பாருங்கள் ஆவியானவர். இந்த வசனங்களில் 3 இடத்துல நீ அறிந்து கொள்ளணும்னு சொல்கிறாரு. அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நாம் பரிசுத்தவான்களாய் வாழ்வதற்கு முதல் படி என்னவென்றால், முதலாவது கிறிஸ்துவுக்குள் எனக்குள் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை குறித்த சத்தியத்தை நான் மிக தெளிவாக என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அதனால தான் 3 முறை அந்த வார்த்தையை ஆவியானவர் இந்த அதிகாரத்தில் என்ன செய்யிருக்கிறார்? எழுதி வச்சிருக்கிறார். அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது இப்போ என்ன ஆகுது? இப்போ பாருங்கள், 2வது படி என்னது? அந்த சத்தியத்தின்படி என்ன செய்யணும்? சிந்திக்கிறவர்களா எண்ணுகிறவர்களா மாறணும்னு சொன்னல, அதை 11வது வசனத்தில் வாசிக்கலாம் பாருங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாருங்க, இங்க அந்த வார்த்தை எண்ணிக்கொள்ளுங்கள் அல்லது சத்தியத்தின்படி சிந்தியுங்கள் அப்படிங்கிற வார்த்தை இங்கே என்ன செய்கிறார்? சொல்கிறார் பாருங்க. அப்போது சத்தியத்தை அறிஞ்சாச்சு, கிறிஸ்துவுக்கு நான் புது சிருஷ்டி ஆகிட்டேங்கிற சத்தியத்தை அறிஞ்ச பிறகு இப்போ என்ன செய்யணுமா? அந்த சத்தியத்தின்படி இப்போ என்ன பண்ணு? எண்ணிக்கொள், சிந்தி, அப்படிப்பட்ட சிந்தனை மனதில் என்ன செய்யட்டும்? இருக்கட்டும் அப்படின்னு ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்கு பேசுகிறார் பாருங்கள். அப்போ முதல்ல சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். 2வது அறிந்து கொண்ட சத்தியத்தின்படி என்ன செய்யுங்க? எண்ணிக்கொள்ளுங்கள். அறிந்து கொண்ட சத்தியத்தின்படி என்ன செய்யுங்க? சிந்தியுங்க. அடுத்தது 3வது என்ன பார்த்தோம்? ஒப்பு கொடுத்தல். அதை 13வது வசனத்தில் வாசிக்கலாம் பாருங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து
உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். அப்போ பாருங்கள், இங்கே ஆவியானவர் 3வது காரியத்தை சொல்கிறார் பாருங்க. உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. சத்தியத்தின்படி நடப்பதற்கு என்ன செய்யுங்க? உங்கள் சரீரத்தை என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்கன்னு ஆவியானவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார் பாருங்க. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த 3 காரியங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுதல், 2வது அறிந்துள்ள சத்தியத்தின்படி எண்ணிக்கொள்ளுதல், 3வது எண்ணிக்கொண்ட அந்த சத்தியத்தின்படி இப்போ செயல்பட ஒப்பு கொடுங்கள். இந்த 3 படிகளில் நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் இதன்படி செயல்படும்போது பாருங்கள், இப்போது கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாக நம்ம என்ன செய்கிற வாழ ஆரம்பிச்சிடுறோம். நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாகுதலை நம்முடைய நடக்கையில் என்ன செய்கிற அனுபவிக்க ஆரம்பிச்சிடறோம் பாருங்கள். அப்போது இந்த வாரத்தில் நம்ம முதலாவது என்ன செய்ய போகிறோம்? இந்த முதல் படி அறிந்து கொள்ளுதல் என்ற சத்தியத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். மறுபடியும் 6வது வசனத்துக்கு செல்லுவோம் பாருங்க. 6-7 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆவியானவர் ஒரு காரியத்தை என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? உண்மைதான், நம்ம ரட்சிக்கப்பட்ட போது கிறிஸ்துவுக்குள் புது மனுஷனாக மாறிட்டோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவருடைய உயிர்த்தெழுதலின் ஜீவன் இப்போ எனக்குள்ளே என்ன செய்கிறது? இருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளே. இப்போ நான் இந்த உயிர்த்தெழுதலின் ஜீவன், இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் மூலம் நாம் ஒரு புது மனுஷனாய் மாற்றப்பட்டிருக்கிறேனே. இந்த புது மனுஷனாக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நான் வாழுகிறவனாய் என் வாழ்க்கை மாற்றப்படணும்னா பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அறிய வேண்டியது என்னது? ஒரு காரியத்தை ஆழமாய் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யணும்? பதிக்கணும். பாருங்கள், ஆழமாய் பதிக்கணும்னு சொல்லி இந்த 6-7 வசனங்களை என்ன செய்கிறார்? சொல்கிறார். அது என்னதான்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. அதாவது பாருங்கள், இத்தனை நாட்களாக நமக்குள்ளே இருந்த அந்த பாவ சுபாவம், அந்த பிசாசின் சுபாவத்துக்கு அடிமைகளாய் இருந்து பாருங்கள், நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினபடி நம்ம என்ன செய்தோம்? வாழ்ந்து கொண்டிருந்தோம். நமக்குள்ளே எழும்புகிற அந்த இச்சைகள் என்ன சொல்லிச்சோ அதன்படி தான் என்ன செய்தோம்? என் சரீரத்தில் நான் என்ன செய்தேன்? செயல்பட்டேன். அப்போது இங்கே வசனம் என்ன சொல்லுது? இனி நான் அப்படி என்ன செய்யக்கூடாது? வாழுகிறவனா இருக்கக்கூடாது. நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. அதாவது இனி பாவத்தின் வல்லமை என்னை என்ன செய்யக்கூடாது? ஆளுகை செய்யக்கூடாது. இனி பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை ஆளுகை செய்கிறவராக என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போது இனி நான் பரிசுத்த ஆவியினால் ஆளுகை செய்கிறவனாய் வாழ பாவத்தின் வல்லமை ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டு நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாருங்க, இப்படியாக ஒரு பரிசுத்தவானாய் வாழுகிறவனாய் என் வாழ்க்கை மாற்றப்படும்படிக்குத்தான் பாருங்க, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது என்னாச்சான்? என்னுடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? இதனால் அறிந்து கொள்ளணும். இதனால் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும்னு சொல்லி இங்கே வசனம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது பாருங்க. அப்போ எப்போ பாருங்கள், நம்ம என் பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதுங்கிறத எப்போ அந்த அறிவின் உணர்வு, அந்த புரிந்து கொள்ளுதல் எனக்குள்ளே வருதோ அப்போது அந்த நிமிஷத்தில் என்ன ஆகுது? இனி பாருங்கள், பாவத்தின் வல்லமை என்னை ஆளுகை செய்கிறது நின்று விடுகிறது. பாவத்தின் வல்லமை என்னை ஆளுகை செய்கிறது நின்று விடுகிறது மட்டும் இல்லை, இப்போ அந்த வல்லமையிலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டவனாய் என் வாழ்க்கை என்ன செய்கிறது? மாறி விடுகிறது. பாருங்கள், அதை தான் 7வது வசனம் சொல்லுது. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கானே.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி பாவத்தின் சுபாவம், பாவத்தின் வல்லமை இனி என்ன செய்ய முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. நான் அந்த வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டேன். இனி இச்சைகள் எனக்குள்ளே எழும்பி நீ இப்படி தான் செய்யணும் அப்படின்னு இனி அந்த இச்சைகள் என்னை என்ன செய்ய முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. அந்த வல்லமையிலிருந்து நான் என்ன செய்யப்பட்டு விட்டேன், விடுதலையாக்கப்பட்டு விட்டேன். பாவத்தின் வல்லமைக்கு, பாவத்தின் சுபாவத்துக்கு நான் அதிலிருந்து என்ன செய்யிட்டேன், விடுதலையாக்கப்பட்டு விட்டேன். விடுதலையாக்கப்பட்டு விட்டபடியால் இனி நான் பாவத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் சொல்கிறபடியெல்லாம் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இனி இச்சை நீ இப்படி செய்யின்னு சொல்லும்போது, இல்லை நான் அதை அப்படி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்கிற ஒரு பாவத்தின் மேல் ஆளுகை, பாவத்தின் மேல் ஜெயம் இப்பொழுது இயேசுவினுடைய சிலுவை பாடுகளின் மூலம் நமக்கு என்ன செய்து விட்டது, உண்டாகி விட்டது. பாருங்க, நமக்கு உண்டாகி விட்டது. இப்பொழுது நீங்கள் பாவ சுபாவத்துக்கு என்ன செய்து விட்டீர்கள், மரித்து விட்டீர்கள், மரித்து விட்டீர்கள். பாவத்தின் வல்லமைக்கு நீங்கள் மரித்து விட்டீர்கள். சிலுவையில் உங்களோட பழைய மனுஷன் அவரோடைய கூட என்ன செய்து விட்டது, அறையப்பட்டு விட்டது. பாருங்க, அறையப்பட்டு விட்டது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை உங்கள் இருதயத்தில் ஆழமாக என்ன செய்யணும், பதிக்கணும். ஏன் பதிக்கணும் பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அல்லது சில நேரங்களில் இந்த கொருந்து பைபிளில் உள்ள கொருந்து சபையை போல தான் சில நேரங்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் தான் என்ன செய்கிறோம், வாழ்கிறோம். உலகத்தில் வாழ்கிறதுனால நம்மை சுற்றி பாவ இச்சைகளின்படி வாழுகிற மனுஷர்கள் நம்மை சுற்றி என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய இச்சைகளின்படி தான் என்ன செய்வார்கள், வாழ்வார்கள். இப்போது நாம் அவர்கள் நடுவில் வாழுகிறதுனால நிறைய நேரம் என்ன ஆகிடுது, நம்ம வேத வசனத்தின் சத்தியத்தை நம்ம எப்போ நம்முடைய கவனம் இதை விட்டு எப்போ விலகுகிறதோ அப்போ என்ன செய்வோம், எல்லா மனுஷர்களையும் பார்த்து பார்த்து நம்மளும் அவர்களைப் போலவே நடைமுறையில் வாழுகிறவர்களாய் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை என்ன செய்து விடுகிறது. பல காலங்களாக இருந்து அப்படியே நமக்கு என்ன செய்யிட்டு பழகிட்டதுனால இப்போ பாருங்கள், இப்போது இச்சைகளின்படி வாழ்கிறது என்பது ஒரு நார்மல் வாழ்க்கையை போல் இன்றைக்கி அநேக மனுஷர்களுக்கு என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது. அதனால் சிலர் ரட்சிக்கப்பட்ட பின்பும் அப்படிப்படி வாழ்கிறதுல என்ன தப்பு, அதிலெல்லாம் ஒரு தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிற சிந்தை நம்மளை அறியாமலேயே நம்மளோட மனதில் ரொம்ப நாளாக என்ன செய்து விட்டது, பதிந்து விட்டது. இப்போது அதனால தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, இப்போ இந்த பழைய அந்த பாவ வாழ்க்கையின் மேல் இப்போ நான் ஜெயமுள்ளவனாக வாழணும்னா இப்போ நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, என் இருதயத்தில் ஒரு புதிய சிந்தையை நான் என் மனதில் பதிக்க வேண்டியிருக்கு. என்னது, எப்பா உன்னுடைய பழைய மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதுனால இப்போ நீ பாவ சுபாவத்துக்கும் பாவத்தின் வல்லமைக்கு நீ என்ன செய்யிட்ட, மரித்து. இவ்வளோ நாள் பாவம் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருந்தது, அதனுடைய வல்லமை உன்னை ஆளுகை செய்து கொண்டிருந்தது, உன்னுடைய இச்சைகள் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இனி அதனுடைய ஆளுகை கீழே நீ இல்லை. அதிலிருந்து நீ என்ன செய்யிட்ட, விடுதலையாக்கப்பட்டு விட்ட. ஆதலால் நீ இனி பாவத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீ இனி அந்த இச்சைகளின்படி வாழ வேண்டியதில்லை என்ற அந்த சத்தியத்தின் அறிவு இப்போ நம்முடைய இருதயத்துக்குள்ளே என்ன செய்ய வேண்டியிருக்கு, போக வேண்டியிருக்கு. பாருங்க, இனி நான் அந்த இச்சைகளின்படி வாழ மாட்டேன், நான் இனி என்னை சுற்றியுள்ள மனிதர்களைப் போல வாழ மாட்டேன், நான் ஒரு புது ஆள் அப்படிங்கிற அந்த சத்தியத்தின் அறிவு இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஆளுகை செய்ய வேண்டியதாக என்ன செய்து இருக்குது. பாருங்க, அந்த சிந்தை, அந்த சத்தியத்தின் அறிவு என் இருதயத்தை நிரப்பும் போது தான் இப்போ நான் என்ன செய்வேன், என்னை சுற்றியுள்ள மனுஷர்கள் மச்சி வா நம்ம போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், நல்லா குடிச்சு வரிச்சு நல்லா ஜாலியாக போய் இருப்போம், உலகத்தில் நீங்கள் அப்படிதான் எல்லோரும் ஜாலியாக இருப்போம், ஒரு வாழ்க்கை தான், வா ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பாருங்க நண்பர்கள் சொல்லும்போது நம்ம வாயை திறந்து என்ன செய்யலாம், இப்போ சொல்லலாம், இல்லைப்பா நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டுட்டேன், எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துருச்சு, நான் இன்னும் அந்த பழைய மனுஷன் இல்லை, நான் ஒரு புது மனுஷன், அதனால் நான் இனி அப்படி வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பாவத்துக்கு நோ சொல்ல முடியும். இனி நான் பாவத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்லி இப்போ நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். பாருங்கள், தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நமக்குள்ள ஒரு அறிவு என்ன செய்யிட்டு
வந்துவிட்டது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை தான் யோசேப்பு செய்கிறார் பாருங்கள். யோசேப் வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துக்கு செல்லலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு போகும் பாருங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, யோசேப்புக்கு அவன் யார் என்பதை குறித்த ஒரு அறிவு என்ன செய்தது இருந்தது. பாருங்கள், யோசேப்பு வாழ்ந்த அந்த எகிப்தின் தேசத்தின் கலாச்சாரம். யோசேப்பு அடிமையாய் விற்கப்படுகிறான். இப்பொழுது எகிப்திலே அவன் சென்று அங்கே உள்ள போத்திபார் என்னும் ஒரு பார்வோனின் அரண்மனையில் உள்ள ஒரு உயர் அதிகாரிக்கு அடிமையாக என்ன செய்யப்படுகிறான், விற்கப்பட்டு இப்போ போத்திபாருக்கு ஒரு அடிமையாக அவன் இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறான். இப்போது அவன் வாழ்ந்த அந்த எகிப்து தேசத்தினுடைய கலாச்சாரம் எப்படின்னா, அங்கே இச்சைகளின்படி வாழ்கிறது, எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறது அந்த சமுதாயத்தினோட கலாச்சாரம். அதனால தான் பாருங்கள், இங்கே போத்திபாரோட மனைவி பாருங்கள் தன்னுடைய புருஷனுக்கு துரோகம் பண்ணி பாருங்கள் இங்கே யோசேப்பை இச்சித்து யோசேப்போடைய பாவம் செய்கிறதுக்கு பாருங்கள் அவள் இச்சைகளால் தூண்டப்பட்டு இப்போ பாருங்கள் யோசேப்பு தன்னோடு வந்து பாவம் செய்யும்படி ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறா, யோசேப்பை வந்து பாருங்கள் வசீகரித்து பேசிக்கிட்டே இருக்கா, எங்கூட வந்து பாவம் பண்ணுன்னு சொல்லி இது பண்ணுறா. ஆனால் பாருங்கள் யோசேப்புக்கு இப்போ யோசேப்பினோட இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா பாருங்கள், அப்பா என்ன ஒரு வாய்ப்பு கிடச்சிட்டு எஜமானோடைய மனைவியோட இப்படி பாவம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, அப்படியா அப்படின்னு சொல்லி பாருங்கள் சந்தோஷமாக போய் பாவம் பண்ணியிருப்பாங்க. யோசேப்பின இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா. ஆனால் யோசேப்புக்கு தான் யாருங்கிறது என்னது தெரியுது. நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனுடைய ஒரு பிள்ளை, அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தேவன். நான் மற்றவர்களைப் போல் அல்ல, நான் வானத்தை பூமியும் படைத்த இறைவனுடைய ஒரு பிள்ளை, ஒரு மகன் என்பதை அந்த அடையாளத்தை குறித்த ஒரு அறிவு அவனுக்குள்ளே யோசேப்புக்குள்ளே என்ன செய்தது இருந்தது. பாருங்கள், இருந்ததுனால தான் இப்போது பாருங்கள் தன்னுடைய இச்சைகளின்படி செயல்பட போத்திபாருடைய மனைவினால் அவன் பாருங்கள் சோதிக்கப்பட்ட போது யோசேப்பு தைரியமாக சொல்கிறான் போத்திபாருடைய மனைவியை பார்த்து, இல்லை நான் இந்த பாவத்துக்கு உடன்பட மாட்டேன், நான் உன்னோடு வந்து பாவம் செய்ய மாட்டேன். ஏனென்றால் தேவனுக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய பாவத்தை நான் செய்வது எப்படின்னு சொல்லி அவன் தேவனுக்கு பயந்து என்ன செய்கிறான், பாவத்துக்கு நோன்னு சொல்லி பாவம் செய்ய இடம் கொடுக்கலை. அந்த இடத்தை விட்டு என்ன செய்கிறான், விலகி ஓடுகிறான். வேசித்தனத்துக்கு விலகி ஓடினான் பாருங்க. ஏன்னா யோசேப்புக்கு ஒரு அறிவு இருந்தது, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் ஒரு புது மனுஷன், நான் தேவனுடைய பிள்ளை. அதனால் நான் வந்து இனி இந்த பாவத்தின் வல்லமைக்கு அடிமை அல்ல, நான் அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன், பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆயிட்டேன், நான் விடுதலையாக்கப்பட்டவன். அதனால் இப்போ அந்த சோதனைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன், நான் அந்த சோதனையை ஜெயிப்பேன் என்று சொல்லி பாவ சோதனை என்ன செய்கிறான், ஜெயித்து பாருங்கள் இப்படியாக பரிசுத்த பாதையில் என்ன செய்கிறார், நடக்கிறார். பாருங்கள், இப்படி தான் வாழும்படி நீங்களும் நானும் இன்றைக்கி அழைக்கப்படுகிறோம். அதற்கு திறவுகோல் என்ன, நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு இப்போது பாவத்தின் வல்லமைக்கும் பாவத்தின் சுபாவத்துக்கும் நாம் மரித்து அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டோம் என்ற ஒரு அறிவு நாளில் உங்களை நிரப்பட்டோம். அந்த அறிவு நிரப்பும் போது நீங்களும் யோசேப்பை போல் பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாக என்ன செய்வீங்க, இருப்பீங்க. ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் உடைய சமூகத்தில் வருகிறோப்பா. அதனால் நாளிலே நீர் எங்களோடு பேசிய அந்த அன்பான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக வாழ்வதற்கு முதல் திறவுகோல், முதல் படி நாங்கள் சத்தியத்தை அறிந்தவர்களாக நடக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய பழைய மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாச்சு. அதன் மூலம் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டி.
பழைய மனுஷனுக்கு நாங்கள் மரித்து விட்டேன், பழைய பாவத்தின் வல்லமைக்கு நான் மரித்து அதிலிருந்து நான் விடுதலை ஆயிட்டேன் என்ற ஒரு அறிவு எனக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் கற்றுக்கொண்டோமே. இந்த சத்தியத்தின் அறிவு உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் நிரப்பட்டும். நிரப்பி உம்முடைய பிள்ளைகள் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்கிற, பாவத்தின் இச்சைகளின்படி வாழுகிற அந்த வாழ்க்கைக்கு இந்த நாளிலே நோன்னு சொல்லி அதை விட்டு அந்த பாவ இச்சைகளுக்கு விலகி, யோசேப்பை போல் விலகி ஓடுகிறவர்களாக, பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக, தேவ சுபாவமாகிய பரிசுத்தத்திலே நடக்கிறவர்களாக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் மாற்றியருளுங்க. அப்படியே செய்ததுக்காக நன்றி. அதன் மூலம் உடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய அதனாலே அனுகிரகம் பண்ணுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்ள ஒரு நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.